இவன் வேற. சொல்லுங்க மாமா. ஏம்மா லாவண்யா, இங்க பாருமா, உன் மாமியா என்ன எப்படி அடிச்சிருக்காங்கன்னு. அச்சச்சோ, என்னாச்சு மாமா? அப்படி கேளுமா. நம்ம வீட்டு பக்கத்துல ராகினி ஆண்டி இருக்காங்கல்ல. ராகினி ஆண்டி? ஆமா, நம்ம வீட்ல இருந்து 3வது வீடு. அந்த ராகினி ஆண்டி தாம்மா. அவங்க வீட்டுல லைட் ஃபியூஸா போனதுக்கு என்ன கூப்பிட்டாங்கம்மா லைட்டை போடுறதுக்கு. ராகினி ஆண்டி கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் சரின்னு போய் லைட்டை போட்டு வந்தேன். அதுக்கு இவ என்ன அந்த அடி அடிக்கிறாமா. அச்சச்சோ, ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கலாமா அத்தை இப்படி போட்டு அடிப்பாங்க? நல்லா கேளுமா. இத்தனைக்கு ராகினி ஆண்டி புரிச்சா அவங்க வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு ராகினி ஆண்டி ரொம்ப பயந்தாங்க தெரியுமா. பாவம், நைட் டைம்ல தனியா இருக்க பயப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பா ஒரு நைட்டு ஃபுல்லா இருந்துட்டு வந்தம்மா. அதுக்கு போய் இவ என்ன அந்த அடி அடிச்சா எப்படிமா இது? விட்டாம அடிச்சது தப்புதான். சரிங்க மாமா, நான் அத்தை கிட்ட பேசுறேன். என்னம்மா பண்றது, உதவி பண்றதுக்கெல்லாம் அடிக்கிறாமா இவ. நாளுக்குண்ணா. ஆனா நீ அப்படி இல்லம்மா. என் புள்ளைய நல்லா உள்ளங்கையில வச்சு தாங்குன்னு தாங்குறமா. கையில மட்டும் இல்ல மாமா, கால்ல கூட வச்சு தாங்குவேன். சரிங்க மாமா, உங்க பையன் ரொம்ப டயர்டா இருக்காரு. அவரை போயிட்டு துவைச்சு குளிப்பாட்ட போறேன். உங்களுக்கு அப்புறம் பேசுறேன், வச்சிடுறேன். என்னடா இது பிரசவத்துக்கு வந்த தவளை மாதிரி படுத்துருக்க? எந்திரா, எந்திரி. ஏன்டா பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்த? இனி நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அந்த பொண்ணு என்ன மாதிரியே ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்க ஏதோ ஒரு பையனை லவ் பண்றா போல. அதனால அந்த பொண்ணுக்கு உதவியா இருக்குமே நான் லவ் லெட்டர் எழுதி கொடுத்தேன். 5 வருஷமா என்ன லவ் பண்ணி எனக்கு லெட்டர் எழுதும் போதே அன்பே காதலிக்கு பதிலா அன்பே காதலின்னு எழுதுற நாய் நீ. நீ அவளுக்கு லெட்டர் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணியா? சரி, அதை விடுறா, அத கூட நான் மன்னிச்சிடுறேன். ஆனா அவன் லவ் அக்செப்ட் பண்ணாம ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு அந்த லெட்டர்ல இருக்க பேரை கூட மாத்தாம அப்படியே கொண்டு போய் என் தங்கச்சிட்ட கொடுத்த பாரு. அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. மாத்தலையா? ச்சே, அதான் மிஸ் ஆயிருக்கு. அவசரப்பட்டமோ. மனைவியின் தங்கையுடன் ஓடிய கணவர் கொடுத்து வச்சவன் போல. டேய், பேப்பரை திருப்பி வச்சு படிடா என் வெண்ண. ஒரு நாள் ரசத்துல வசத்தை வச்சு கொள்றேன் பாரு. நான் ரைஸ் மில் வரைக்கும் போயிட்டு வரேன். உங்க இருக்க சத்தம் பத்தாதுன்னு இப்ப நீ வர போறியா? செத்துருப்பாளோ? செத்துருப்பா. செத்துட்டா. இனிமே எனக்கு நிம்மதி தாண்டி. செத்துட்டேன். அப்ப நாளைக்கு உன் பாடி எடுப்பாங்க. அப்புறம் தங்கச்சி வருவா. அப்போ கழுத்துல மாலையை போட்டு தாலியை கட்டி பொண்ணு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறேன். ஏய், என்னாச்சு இப்போ? எதுக்கு பாத்திரத்தெல்லாம் போட்டு நொறுக்கிட்டு இருக்க? இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என்ன முடிவு? இந்த வீட்ல கொஞ்சமாச்சும் யாராவது என்ன மதிக்கிறீங்களா? என்ன மதிக்கல இப்போ? என்ன பொண்டாட்டி மாதிரியா நடத்துற? பொண்டாட்டி மாதிரியா நடத்துற? ஏதோ இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி நடத்துற. வேலைக்காரியா? ஆமா, டெய்லியும் காலையில எந்திரிச்சு உனக்கு சுடு தண்ணி போட்டு சாப்பாடு வச்சு குழம்பு வச்சு மத்தியானம் சாப்பாடு வச்சு குழம்பு வச்சு ஏன் நைட்டுக்கும் சாப்பாடு வச்சு குழம்பு வச்சு அது மட்டும் இல்லாம மறுநாளைக்கும் சாப்பாடு வச்சு குழம்பு வச்சு டெய்லி சாப்பாடு குழம்பு வச்சு என் வாழ்க்கை ஃபுல்லா சாப்பாடு குழம்பு போயிரு போல இருக்கு. இதுக்கெல்லாம் நீ என்ன எனக்கு சம்பளமா கொடுக்குற? சம்பளமே கொடுக்காத வேலைக்காரி மாதிரி தானே நடத்துற. சரிப்பா, இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு மாசம் மாசம் சம்பளம் வேணும். எது மாச சம்பளமா? ஆமா, டெய்லியும் காலையில ஏஞ்சோனே உனக்கு சமைச்சு கொடுக்கறேன்ல, அதுக்கு ஒரு 20,000. டெய்லியும் உன் துணி எல்லாம் துவைச்சு கொடுக்கறேன்ல, அதுக்கு ஒரு 10,000. பாத்திரம் எல்லாம் டெய்லி நான் தானே விளக்குறேன், அதுக்கு ஒரு 10,000. இதெல்லாம் மட்டும் இல்லாம உன் குழந்தைங்களை ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் டெய்லி கூட்டிட்டு வந்து எக்ஸ்ட்ரா டிரைவர் வேலை வேற பாக்குறேன்ல, அதுக்கு ஒரு 20,000. ஆக மொத்தம் 60,000 ரூபாய். மாசம் மாசம் என் பேங்க் அக்கவுண்ட்ல 60,000 கிரெடிட் ஆச்சுன்னா உன் வைஃப் ஜாபை நான் கண்டினியூ பண்றேன். அப்படி இல்லையா இப்பயே ஊன் சொல்லு, பேப்பர் போட்டு நான் பாட்டு கிளம்புறேன். பேப்பர் போட்டு கிளம்புவியா? ஓ, அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? அப்ப சரி, எனக்கு இதுக்கு அப்புறம் மாச சம்பளம் வேணும். உனக்கு எதுக்கு மாச சம்பளம்? எதுக்கு மாச சம்பளமா?
மாசமானா பியூட்டி பார்லர் போனோம் அப்படின்னு என்ன கூட்டு போய் என் தலையில ஒரு பில்லு கட்டுறிய, அதுக்கு ஒரு 20,000 ரூபாய். அப்புறம் ஒரு வாரம் போட்ட ட்ரெஸ் அடுத்த வாரம் போட மாட்டேன்னு ஷாப்பிங் கூட்டு போயிட்டு நீ ஒரு பில்லு போடுறிய, அதுக்கு ஒரு 15,000 ரூபாய். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோட மல்லிகை சம்மா பால் கணக்குக்கு உங்க அப்பா வீட்டோட மல்லிகை சம்மா பால் கணக்கையும் சேர்த்து என்ன ஏமாத்தி போடுறீங்களே, அதுக்கு ஒரு 30,000. மாசமான படம் பார்க்கணும்னு சொல்லி நீ மட்டும் படத்துக்கு பார்க்காம உன்னோட அப்பா அம்மா சித்தப்பா சித்தி மாமா உன் மாமாவோட சின்ன வீடு வரைக்கும் படத்துக்கு கூட்டு போறிய, அதுக்கு ஒரு 30,000. இதெல்லாம் கூட மன்னிச்சிட வேண்டி, ஆனா டெய்லி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி எனக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்து மன உளைச்சல் கலாக்கிறிய, அதுக்கு ஒரு 50,000. ஆக மொத்தம் 1.35 lakhs. இந்த அமௌண்ட்டை மறக்காம என் பேங்க் அக்கவுண்ட்ல மாசம் மாசம் போட்டினா நான் புருஷன் தப்ப கண்டினியூ பண்றேன், இல்லனா பேப்பர் போட்டு வேற கம்பெனி போயிடுவேன். வேற கம்பெனி போறீங்களா? இதெல்லாம் நீங்க பேசாதீங்க, நான் ஏதோ சும்மா விளையாட ஆனா நான் விளையாடல. சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? ஆமா. இல்ல எங்கயாவது ஹஸ்பண்டுக்கு வேலை பார்க்கிறதுக்கு வைஃப் சம்பளம் கேட்பாங்களா? அப்பேற்பட்ட பொண்ணா நானு? நான் சும்மா விளையாட்டு பேசுனேங்க, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மட்டன் குழம்பு பண்ணி வச்சிருக்கேன், சமத்தா சாப்பிட்டு ஜாலியா இருங்க. என் செல்ல புருஷன்ல வரேன். மட்டன் குழம்பு அவளுக்கு தானே பிடிக்கும், எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு போறா. இதுல கூட அவ சாய்ஸ் தானா? ஏங்க இந்த மாசம் உங்க சேலரியில எங்க அப்பாக்கு பிறந்த நாள் வருதுல்ல, போகும்போது வெறுங்கையோட போக கூடாது, அதனால அவர் ஆசைப்பட்ட பேட்டரி ஸ்கூட்டிய ஒரு 50,000 முன்பணம் கட்டி வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாம எங்க அம்மாக்கு அப்பாக்கு Dress கேக்கு இதெல்லாம் ஒரு 10,000க்குள்ள வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாம என் தங்கச்சி இருக்கால, அவ பாய் ஃப்ரெண்டு கூட ஏதோ ட்ரிப் போறாளாம், அதுக்கு ஒரு 20,000 கேட்டா இப்பதான் கொடுத்து விட்டேன். எனக்கு Dress எடுத்துறேன், உங்களுக்கு எடுக்கல. நீங்க ஆல்ரெடி வாங்கின ட்ரெஸ்ஸே ஒன்னு பீரோக்குள்ள பூட்டி வச்சிருக்கீங்க, அதை எடுத்து துவைச்சு போட்டுக்கோங்க. என்ன லாவண்யா, இந்த மாசம் அரிசி காலி ஆயிடுச்சுன்னு அப்பா கால் பண்ணாரு. வேற வேலை இல்ல, ஒரு 1000 ரூபாய் தான் தெரியா, வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். எது 1000 ரூபாயா? உங்க அப்பாக்கு வர வேலையே இல்லையா? ஆமா, போன மாசம் தான் அரிசி தீந்து போச்சுன்னு 1000 ரூபாய் வாங்கினாரு, அதுக்குள்ள மறுபடியும் தீந்து போச்சாமா? ஏன் உங்க அப்பா ரேஷன் கடையில குடுக்குற அரிசில சாப்பிட மாட்டாரா? ஆமா, உன் அண்ணன் தம்பிங்களா என்ன பண்றானுங்க? அவனுங்களும் உங்க அப்பாக்கு புள்ள தானே, ஏதோ நீ மட்டும் தான் புள்ளன்ற மாதிரி எங்க அப்பாக்கு அது இல்ல இது இல்லன்னு மாசம் மாசம் வந்து நிக்கிற. நீ வாங்குற 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துல 1000 ரூபாய் உனக்கு கொடுத்துட்டு வெறும் 99,000 வச்சுட்டு இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கைய நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இனிமே இந்த வீட்லயே நான் இல்ல, உனக்கு கல்யாணமே பண்ணிருக்க கூடாது, நான் இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு இப்ப கிளம்புறேன். சரி சரி சரி, 1000 ரூபாய் வேணாம், நான் சொல்லிடுறேன் வீட்டுல. காசெல்லாம் கேட்கவே கூடாது. சரி கேட்கல. என்ன பார்த்துட்டே இருக்க? நீ பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? கீச் கீச்சுன்னு கிளி கத்துற மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு, ஒன்ன மாதிரியே. இந்த குரலை லைஃப்லாம் கேட்க போறேன்னு நினைக்கும் போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்ன நடுராத்துல டிராக்டர் ஓட்டிட்டு இருக்கா? உன்னை கொலக்கேஸ் உள்ள போயிடுவேன். ஆனா நீ உன்னை கொல்ல விட மாட்டேன்டி. உன்னை எங்க போயிட்டா? இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் இந்த நேரத்துல? ஐயோ,
காலைல தானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள டிவோர்ஸ்? ஆ, நான் வேற ஒரு பையனை லவ் பண்றேன். லவ் பண்றியா? ஓ புரிஞ்சு போச்சு. இந்த டியூட் பட பிரதிபரங்கநாதன் மாதிரி ஒன்னே உள்ள வரி இப்ப நான் சேர்த்து வைக்கணும்ல. அதெல்லாம் அனாவசியம். நீ என்ன பண்ற? ஒரு 50 லட்சம் ரூபாய் பணம் மட்டும் கொடுத்துரு. உன்னை 50? டீசென்ட்டா டிவோர்ஸ் பண்ணிட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா வாழ்வேன். உனக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி மட்டும் இல்ல இல்லன்னா உனக்கு வேற ஒரு பொண்ணுக்கு தொடர்பு இருக்குன்னு கோர்ட்ல கேஸ போட்டு உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் அழிமணி வாங்கி உன் சொத்து பத்தெல்லாம் வாங்கி உன் குடும்ப மானத்தையே வாங்கி உன் குடும்பத்தை நடத்தல. என் ஃபர்ஸ்ட் நைட் போச்சா? அப்ப எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண? அது என் லவ்வர் வேற ரொம்ப நாளா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்கான். காசு ரெடி பண்றோம், ரெடி ஆகல. அதான் காலத்துல நானே இறங்கிட்டேன். ஏன்னா எங்க லவ் ட்ரூ லவ். என்ன லவ்? ட்ரூ லவ்.